உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தூங்கிக் கொண்டுள்ள தாவேக அரசு எப்போது தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளும் என்பதுதான் மக்களின் கேள்வியாக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், தாவேக ஆட்சியில் ஒருபுறம் குற்றச்சம்பவங்களும் மறுபுறம் லாக்அப் மரணங்களும் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டினார். மின்வெட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தூங்கிக் கொண்டுள்ள தாவேக அரசு எப்போது தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ளும் என்பதுதான் மக்களின் கேள்வியாக உள்ளது என்று கூறினார். ஒரு பக்கம் பவர் கட், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்கள் போதை பொருட்கள் வைத்திருந்தால் அவர்கள் விசாரணை என்ற பேரில் விடுவிச்சிடலாம். ஆனால் சபரிவர்மன் என்ற நாகர்கோவில் சாதை ஒரு 3 பாக்கெட் கொடுக்க தான் வச்சார், அடிச்சே கொண்டுட்டாங்க. தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கின்ற விஜய் எந்த ஒரு பிரச்சனைக்காவது ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து அதனை விளக்கம் கொடுத்திருப்பார்களா? எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை, பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு தூங்கிக் கொண்டே இருக்கின்ற நிலையில் அந்த தூக்கத்திலிருந்து எப்போது இந்த விஜய் அரசு, இந்த தாவேக அரசு விழித்துக் கொள்ளும்? அதான் இப்போ மக்களுடைய 1000 மில்லியன் கொஸ்டின். இப்போ தூங்கிக் கொண்டுள்ள தாவேக அரசு எப்போது தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளும் என்பதுதான் மக்களின் கேள்வியாக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், தாவேக ஆட்சியில் ஒருபுறம் குற்றச்சம்பவங்களும் மறுபுறம் லாக்அப் மரணங்களும் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டினார். மின்வெட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தூங்கிக் கொண்டுள்ள தாவேக அரசு எப்போது தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ளும் என்பதுதான் மக்களின் கேள்வியாக உள்ளது என்று கூறினார். ஒரு பக்கம் பவர் கட், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்கள் போதை பொருட்கள் வைத்திருந்தால் அவர்கள் விசாரணை என்ற பேரில் விடுவிச்சிடலாம். ஆனால் சபரிவர்மன் என்ற நாகர்கோவில் சாதை ஒரு 3 பாக்கெட் கொடுக்க தான் வச்சார், அடிச்சே கொண்டுட்டாங்க. தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கின்ற விஜய் எந்த ஒரு பிரச்சனைக்காவது ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து அதனை விளக்கம் கொடுத்திருப்பார்களா? எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை, பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு தூங்கிக் கொண்டே இருக்கின்ற நிலையில் அந்த தூக்கத்திலிருந்து எப்போது இந்த விஜய் அரசு, இந்த தாவேக அரசு விழித்துக் கொள்ளும்? அதான் இப்போ மக்களுடைய 1000 மில்லியன் கொஸ்டின். இப்போ உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.